டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கேரளா, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இந்த ஏரியாக்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா வட்டையப்பம். இதுக்கு பேர் தான் வட்டையப்பம். ஆனால் இதோட டேஸ்ட்டும் அந்த ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கேக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதாவது நார்மலாக கடைகளில் உள்ள கேக்கு எல்லாமே மைதாவில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க அரிசி மாவில் செஞ்ச கேக்கு. மைதா கேக்கு பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அதை விட முக்கியமானது, இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியானது தான். எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வட்டையப்பம் நல்லா வெள்ளையாக நல்லா சாஃப்டாக கேக்கு மாதிரி பாஞ்சு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பச்சரிசி, அதாவது சண்டி பச்சரிசி, மாவு பச்சரிசி, மொக்க பச்சரிசி தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட்டில் 1 கப் எடுத்திருக்கோம். நம்ம வீட்டில் சாதாரணமாக பொங்கல் போடுற பச்சரிசி இருந்தால் கூட பரவாயில்ல, அதே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நல்லா 2-3 தடவை அலசிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு பச்சரிசி மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் எடுத்திருக்கோம். இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு துருவின தேங்காய், அதாவது அந்த கருப்பு இல்லாமல், அந்த கருப்பு தோல் இல்லாமல் நல்ல வெள்ளையாக இருக்கக்கூடிய துருவின தேங்காய் ஒரு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு. அதையுமே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு நம்ம வெள்ளை ஜீனி, அதையுமா இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக ஜீனியோட அளவு நம்ம கூட போட்டிருக்கோம். இதே இது நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடாம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஒரு குருமா வச்சு இல்லைன்னா ஒரு கறி குழம்பு வச்சு அந்த மாதிரி இதை சாப்பிட்லாம். அப்போ நம்ம ஜீனியோட அளவை குறைச்சிடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். ஆனால் கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் தான் அந்த வட்டப்பம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வட்டப்பம் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதனால் நம்ம ஜீனியோட அளவு கூட போட்டு செய்கிறோம். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப்பு சோறு, நம்ம வீட்டில் ஏற்கனவே சோறு வடிச்சிருப்போம்ல, அந்த சோறு, அது ஆறின சோறு தான். அதையும் 1/2 கப்பு இதோட சேர்த்துடலாம். இதோட சேர்த்து ஒரு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, அதையும் இதில் சேர்த்துடலாம். இது ஈஸ்ட்டு இதை நம்ம புளிக்க வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் ஈஸ்ட் இது ஒரு 1/2 டீஸ்பூனு ஈஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். ஈஸ்ட் நீங்கள் பேக்கரி ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஈஸ்ட்னு கேட்டாலே இந்த பன்னு செய்கிறது, கேக் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஈஸ்ட்டு தான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதோட சேர்த்து ஒரே ஒரு பிஞ்சளவு உப்பு, நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிற தூள் உப்பு தான். அது அந்த இனிப்பை பேலன்ஸ் பண்ணதுக்காக இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது நம்ம அந்த மாவு தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அந்த மாதிரி நல்லா ஃப்ளோவாக இருக்கணும். தண்ணி 1/2 டம்ளர்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆனால் மாவோட பக்குவம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிடுங்க. ஏன்னா இது புளிக்க வைக்கணும். மாவு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த மாவு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா புளிக்கணும். புளிக்க பிறகு தான் நம்ம அதை என்ன செய்யணுன்றதை பார்ப்போம். இப்போ அதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இன்னைக்கு நம்ம வட்டப்பம் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணி நல்லா புளிக்க வச்சிருக்கோம். இதுக்கு எடுத்துட்டு 3 மணி நேரம் புளிக்கணும் சொல்லியிருந்தோம். நல்லா 3 மணி நேரம் இந்த மாதிரி புளிச்சு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தடவை நல்லா கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நல்லா மாவை எப்பயும் போல நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பபுள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா அந்த மாவு நல்லா புளிச்சு ஊறி போயிருக்கும். அதனால நம்ம அது பபுளாக இருக்கும். அந்த பபுள் எல்லாம் நல்லா கிண்டி விட்டோம்னா நல்லா இறங்கிடும் மாவு. நல்லா இந்த அளவுக்கு கிண்டி இறக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். அந்த பதம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம அதை அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வட்டப்பம் செய்கிறதுக்கு மாவை கலக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அவிக்க போகிறோம். அவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வட்டமான பாத்திரம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் உயரமான பாத்திரம்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த எல்லா சட்டிலையும் படுற மாதிரி நல்லா இப்போ நம்ம நல்லா எல்லாத்துலேயுமே அந்த எண்ணெய் ஒட்டுற மாதிரி கேக் வட்டப்பம் எந்த அளவுக்கு மாவு ஊற்றுறோம் அந்த உயரத்துக்கு தக்கன நம்ம எல்லாத்துலேயுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அதை கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை நல்லா அதில் ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட 1 இன்ச் அளவுக்கு ஊற்றினா போதும்.
அது நல்லா பொப்புன்னு வெந்து வரும். இந்த அளவுக்கு ஊற்றினாலே போதும். அந்த 1 இன்ச் அளவுக்கு இந்த மாவை நல்லா வட்டமாக ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றி ரெடியாக இருக்குது. இப்போ இதை அவிச்சு எடுக்கிறதுக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு அந்த கீழே உள்ள தட்டை மட்டும் குப்புற போட்டு அந்த தண்ணிக்கு மேலேயே இருக்குது. இப்போ தண்ணி நல்லா சூடாகி வந்திருக்குது. நீங்கள் இட்லி தட்டுக்கு பதிலாக வீட்டில் ஸ்டாண்ட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஸ்டாண்டை வச்சு தண்ணி சூடான உடனே நம்ம மாவு ஊற்றி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சிடலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், உள்ளே வைக்கிற பாத்திரம் எந்த பக்கமும் சாஞ்சிராத அளவுக்கு நல்ல அகலமான ஸ்டாண்டாக இருந்தால் வைக்கணும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி கொப்பரையில் ஊற்றி வச்சுருக்கோம். ஊற்றி வச்சு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்னா 20 நிமிஷம் அந்த அளவுக்கு ஆகும். நம்ம இட்லி எப்படி வேக வச்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி பக்குவம் தான். நம்ம திறந்தும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்றதை நம்ம செக் பண்ணிட்டு கூட அப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வட்டப்பம் அவிஞ்சிச்சான்னு பார்ப்போம். இப்போ அவிஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு நல்லா இந்த அளவுக்கு நம்ம அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு உள்ளே வச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்து உப்பி மேலே வரும். இப்போ நம்ம வந்து இப்போ செக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சோ இல்லை ஒரு குச்சியை வச்சோ நம்ம உள்ளே இப்படி குத்துறோம்னா உள்ளேருந்து இப்போ நல்லா வெந்திருக்கு. இல்லைன்னா அந்த மாவு ஒட்டிகிட்டு வரும், இந்த கம்பியிலே குச்சியிலே மாவு ஒட்டிகிட்டு வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. என்ன நீ ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்துடலாம். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகும். இப்போ நமக்கு நல்லா தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லி பாத்திரத்துலேருந்து எடுத்த இந்த வட்டாப்பத்தை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா அப்படியே ஒட்டாமல் தனியாக வந்துடும். இன்றைக்கி நம்ம டீ கடைக்கு செல்ல வந்து ஒரு அருமையான வட்டப்பம், அதாவது கேரளாவில் ஸ்பெஷல் வட்டப்பம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து மைதா மாவில் கேக் செய்வோம். ஆனால் இன்னைக்கு அரிசி மாவில் ஒரு கேக்கு, நல்லா ஸ்பான்சியான கேக்கு, நல்லா ஒரு பஞ்ச் மாதிரி நல்லா அருமையாக இருக்குது. அதை நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு கணக்காக இருக்குது, செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு மென்மையாக இருக்குது. அதாவது சாப்பிட்றதே தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மென்மையாக இருக்குது. அந்த தேங்காய் பூவெல்லாம் அப்படியே மனம் அப்படியே இருக்குது. அரிசி மாவு முழுக்க அரிசி மாவு நல்லா ஜம்முன்னு, கிட்டத்தட்ட ஒரு மைதா போட்டு கேக்கு பண்ணி சாப்பிடவான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அரிசியை மாவை தயார் பண்ணி இந்த மாதிரி கேக்கு மாதிரி நீ எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. இது எல்லாருக்கும் பிடிக்கும், அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்றத. நன்றி, வணக்கம்.